இந்த விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற ஜாம்பவான்களை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். ஃபயர் இந்த படம் ஆரம்பித்ததில் இருந்து சார் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. முத ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேங்கிற முன்னே எல்லா டெக்னீஷியனையும் பார்த்து இன்டர்வியூ பண்ணி பேசி கரெக்ட் பண்ணி, அதாவது அவர் கேட்குற கேள்வியிலேயே அவர் எவ்வளவு தூரம் அந்த கதையை உள்வாங்கி இந்த படத்தை எந்த மாதிரி பண்ணணும் முடிவு பண்ணி வச்சுருக்காங்கிறது தெரிஞ்சுது. நான் அநீதி படத்துக்கு டைலாக் எழுதியிருந்தேன். சார் அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்போது அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணார். நான் படம் பார்த்தேன், டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நாளைக்கு நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். சார், ஒரு படத்தை பார்த்து அதில் நான் எழுதின டைலாக் பிடிச்சி போய் ஒரு வேலை தரீங்க, நீங்கள் டைம் சொல்லுங்கள் சார் வந்துடுறேன்னு அடுத்த நாள் காலைல சாரை போய் மீட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கூட இருந்து சப்போர்ட்டாக டைலாக்லாம் எழுதி கொடுக்கணுன்னாரு. சரி சார்னு அப்படி தான் எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது. டைலாக்னு சொல்லும்போது நான் டைலாக் எழுதுவேன். சார் இது வரைக்கும் எல்லாருக்கும் தயாரிப்பாளராக தெரியும், விநியோகஸ்தராக தெரியும். ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுறாரு. எப்போ எனக்கு இவர் ஒரு சிறப்பான டைரக்டர் அப்படிங்கிறது புரிஞ்சுதுன்னா, நான் ஒரு 10 சீன் எழுதி காமிப்பேன். அதில் அவர் என்ன வேணும் அப்படிங்கிறத அழகாக சூஸ் பண்ணி எடுப்பார். இப்போ நான் நினைப்பேன் இது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எனக்கு மனசில் தோணும், அந்த மாதிரி எடுத்துட்டு அதை அழகுபடுத்துவார். ஆஸ் ஒரு டைலாக் ரைட்டராகவும் அவர் கரெக்டாக என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறத எடுத்தார். அங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டேன். சரி, சார் கரெக்டாக இந்த டைலாக்கை கரெக்டாக இது பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி படம் ஆரம்பித்து ஷூட்டிங் டைமில் ஒரு டைரக்டரும் பண்ணுறாரு, ஒரு முழுக்க வர்ற மாதிரி ஒரு கேரக்டரும் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அவருக்கு பல பிஸ்னஸ்கள் இருக்குது, பல டென்ஷன் இருக்கும். ஒரு டைமில் ஃபோன் வரும், பயங்கரமாக டென்ஷனாகி பேசிகிட்டே இருப்பார். நாங்களாம் பார்த்துட்டே இருப்போம், என்னடா இந்த சீன் எடுக்க போகிறோம், சார் ஏதோ ஒரு மேட்ரு பேசிகிட்டு இருக்காரு. டக்குன்னு அப்படி கூடு விட்டு கூடு பாயிற மாறி அந்த கேரக்டருக்குள்ளே வந்துடுவார். கேரக்டருக்கு வந்தோடனே ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக அந்த சீனை அழகாக வடிவமைச்சு அழகாக பண்ணிடுவார். அதே மாதிரி 3 சீன் பிளான் பண்ணுவோம். 3 சீன் பிளான் பண்ணி பிரேக் டவுனில் இருக்கும். எல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட நாங்கள் பிளான் பண்ணி ஒரு 5 மணி 5:30க்கெல்லாம் அது முடிஞ்சிடும். டப்புன்னு சொல்லுவார், சார் அந்த சீன் ஒன்று இருக்குல்ல அது எடுத்து, சார் அது லொக்கேஷன் ரொம்ப தூரம் சார், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகணும்னு, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடுத்த ஷாட்டுக்கான லாஸ்ட் ஷாட்டுக்கான லைட்டெல்லாம் கேமராமேன் சைஸ் சார் பண்ணிட்டு இருப்பார். வாங்க பக்கத்திலே ஒரு வீடு இருக்குது, அதுக்குள்ளால போய் ஒரு ஆர்ட் டைரக்டர் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி போய் அந்த வீட்டை ரெடி பண்ணி தபார் அந்த சீனே பிளான் இல்லாத அந்த சீனையும் பண்ணிடுவோம். கரெக்டாக 7-7:30 மணிக்குள்ளே 3 சீன் 4 சீன் பிளான் பண்ணியிருப்போம், 5 சீன் முடிஞ்சிடும். ஆக ஒரு டைரக்டராகவும் அவர் அதில் ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி இந்த டக்குன்னு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால சுருட்டுறது அப்படிங்கிறது கிடையாது, குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அதாவது ஒரு சின்ன ஒரு டைலாக் மாற்றி பேசினாலும் ரீடேக் போவார், அது பர்ஃபெக்ஷனாக வரணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார். இதுதான் எங்கள் டைரக்டர் ஜேஎஸ்கே சாருடைய இது. நிச்சயமாக சாருக்கு வெளி கம்பெனியில் இருந்து தைரியமாக அவருக்கு டைரக்ஷனுக்கு மற்ற கம்பெனிலேருந்து படம் கொடுக்கலான்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நானே ஆச்சரியப்பட்ட விஷயம், 35 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன். ஒரு தயாரிப்பாளர் உள்ளே இருந்து அந்த டைரக்டரை இயக்கிட்டே இருந்திருக்கிறாப்புல. அதுதான் நான் கவனித்தேன். ஒரு டைரக்டர் ஒரு தயாரிப்பாளருடைய டைரக்டராக இருக்கணும் எப்பவுமே. ஃபிலிமில் இப்போ ஆர்வி உதயகுமார் சாரு, பாண்டியராஜன் சாரு இவங்கெல்லாம் வந்த டைமில் திட்டமிட்ட டைமில் படங்களை முடித்து கொடுத்து எல்லா தயாரிப்பாளரையும் வாழ வச்ச டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம். அது மாதிரி நம்ம இவர் சிவா சார் அவருடைய படங்களும் சரி. அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி இன்னொரு அழகாக சொல்லணும், ஒரு யதார்த்தமான நடிகர். என்ன டைலாக் கொடுத்தாலும் அதை ரொம்ப சாதாரணமாக ரொம்ப அழகாக இலகுவாக அழகாக பண்ணுவார். இப்படி இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லலாம். இப்போ டெக்னீஷியனில் எடுத்துக்கிட்டோம்னா எடிட்டர் பிரேம்குமார் சார்கிட்ட எடிட்டராக இருந்தாலும் சரி, டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு படம் ஒர்க் பண்ணால் போகிறோம், 10 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வேலை நமக்கு டென்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்தவரை டைலாக் எழுதும்போது சொல்லுவார், மாற்று நல்லா தானே பண்ணியிருக்கோம், என்ன எதிர்பார்க்குறாருன்னா திருப்பி அதை கரெக்டாக ஒரு பாயிண்டை பார்த்து இது வரணும் உதவா சார், இது வந்தால் தானே இந்த சீனுக்கு அழகும்பார். அதே மாதிரி மியூசிக் சைடு
ஸ்பாட்டில் வந்து கேமராமேன் எல்லாம் பிளான் பண்ணி வைப்பார். சார் வருவார், பார்ப்பார், இல்லை சதீஷ் இப்படி இல்லை இல்லை சார் இது இது இல்லை இப்படி வச்சு பாருங்க, ஃப்ரேம் சூப்பராக இருக்கும். இப்படி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சாரை புகழணும், சார் ப்ரொடியூசரு அப்படிங்கிறதுக்காக பேசுகிறேன்னு தயவு செய்து யாரும் நினைச்சிட வேண்டாம். உண்மையாக என்னுடைய அந்த 35 வருஷத்தில் சாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சதீஷ் கேமராமேன் சார் ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை அவங்க நினைச்சு மனசில் முடிஞ்சவன சொல்கிறான், இதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு டைரக்டர் சொல்லுவார். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதாவது விடிய 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 உட்காந்து ஒர்க் பண்ணி நானும் போய் பார்ப்பேன். பார்த்துட்டு சார் கேட்பாரு, எப்படி உங்களுக்கு ஜீவா சார் எல்லாம் ஓகே தானே, கரெக்டாக இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்கு சார், சார் காலையில் நான் வரேன் அப்படிம்பார். காலையில் வந்து பார்த்து உட்காந்துட்டு சின்னதாக சொல்லுவார். பெருச மாற்றங்கள் அது இல்லை, அந்த சின்ன விஷயங்கள் அந்த 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 இடத்துக்கு அவ்வளவு மியூசிக்காக அவ்வளவு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இது ஒன்று. அதே மாதிரி எடிட்டர் சார் ஒரு ஆர்டரில் எடிட் பண்ணி எல்லாம் இது பண்ணுவார். அதே மாதிரி சார் கேட்பாரு, எல்லாம் ஓகே தானே, அடுத்த சார் வந்து பார்ப்பாரு, ஃபுல்லாக பார்த்துட்டு இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு தடவை 2 தடவை 3 தடவை இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. காப்பி ரெடி ஆனதுக்கு பிறகும் அவர் திருப்தியே பட மாட்டார். ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து திருப்தி விடாமல் இருக்கிறதா. பத்தலை நாளைக்கு படம் பார்த்த பிறகு ஐயோ இது சரியா வரலையே அப்படிங்கிற மாதிரி வந்துடவே கூடாது. அதை மீறி தவறுதல் நடக்கிறது வேற. இப்போ ஆர்டிஸ்டை பற்றி சொல்லி தண்ணி கொடுங்க, ரொம்ப பேசிட்டே. Videographer ఎత్తాడు వెయిట్ మేడం. ஓகே ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்துக்கலாமா? முருகதாஸ் அவரை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன், அதுக்கு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கதைக்கு பொருத்தமான ஆர்டிஸ்ட் அவர். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நன்றி. ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் தயாரிப்பில் ஜெயசேகர் சார் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் ஃபயர் திரைப்படத்தின் ஒளிநாடா வெளியீட்டிற்கு வருகை தந்திருக்கும் கலை உலக முன்னோடிகளுக்கும் ஊடகத்துறை பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து ஆர்வலர்களுக்கும் நன்றி. இந்த படம் விளிம்பு நிலை மாதர்களுக்கான விழிப்புணர்வு படம் என்று கருதுகிறேன். இந்த படத்திற்கு ஃபயர் என்று ஜெயஸ்கே சார் டைட்டில் வைத்திருக்கிறார். உண்மை, அவர் ஒரு பன்முக ஃபயர். அவருக்குள் எத்தனையோ பரிணாமங்களை நாங்கள் காலந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஜெயஸ்கே சாருடன் ஒரு 28 ஆண்டு கால தொடர் உதவியாளனாக இருப்பதை பெருமையாக கருதுகிறேன். அவர் வாழ்க்கையில் எந்த துறையில் கால் பதித்தாலும் என்னை அழைப்பார். அந்த வகையில் சாருடைய இயக்கத்தில் நான் இந்த பாடலை எழுதியதை மிகவும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். என்னிடம் ஒரு இயக்குனராக அவர் அணுகிய விதம், அப்புறம் இசையமைப்பாளர் டிகே, இருவரும் சேர்ந்து அவர்கள் என்னிடம் வரிகளை வாங்குவதற்காக பல உத்திகளை கையாண்ட விதம், அதில் ஒரு இயக்குனருக்கு தேவையான இலக்கிய ரசனை மேம்பட்டதை நான் நினைத்து மெய் சிலிர்த்தேன்.
ஏன்னா ஒவ்வொரு அங்கலமாக நான் பல காலமாக ஜேஎஸ்கே சாரை எல்லா ஆங்கிள்லேயும் ஒரு நுண்ணறிவு கருத்திகள் ரீதியாக அவரை நான் பார்ப்பேன். அவர் முன்னாடி ஏதாவது பேச போய் யார் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இருக்கும். அவர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களில் பாராட்டு வாங்குறது கூட பெரிய விஷயம். நான் இந்த பாடலை எழுதி முடிக்கும்போது உண்மையிலேயே சார் வந்து என்னை ஒரு தடவை பாராட்டினார். அதுக்கு வந்து சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த பாடல் வந்து ஒரு பட்டி தொட்டி எல்லாருமே ஒரு திருமணத்திற்கு அது ஒரு வரவேற்புக்குரிய பாடலாக அமையணும் அப்படின்னு சார் ஆசைப்பட்டார். அது முடிஞ்ச அளவுக்கு சாருடைய அந்த இதை பூர்த்தி செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். இசையமைப்பாளருக்கும் வசனகர்த்தாவுக்கும் இதில் பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்குமே நான் வந்து மீண்டும் நன்றியை சொல்கிறேன். அதே நேரம் இந்த விழா மேடை மிகப்பெரிய நிறைவான மேடையாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஆண்பாவம் பாண்டியராஜன் சாரும் அந்த உதயகுமார் சாரும் தான். ஏன்னா தமிழ் சினிமா இன்னைக்கு இருக்கிற சூழலில் மீண்டும் அந்த பொற்காலம் தோன்றணும்னு நான் வந்து அவங்கள பார்த்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்மளை வந்து மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய படைப்பாளிகள் அவங்க இந்த விழாவில் வந்து ஜேஎஸ்கே சாரை ஒரு இயக்குனராக அவரை அங்கீகரிக்கிறத நினச்சி நான் பெருமையாக நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி. வந்த உடனே திருக்குறள் புக்கை கொடுத்த என் பிரியத்துக்குரிய சகோதரர், தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் திரு ஜேஎஸ்கே சதீஷ் அவர்களுக்கு நன்றி. அது வந்து திறந்த உடனே எனக்கு ஒரு திருக்குறள் எனக்கு பிடிச்சது. அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அப்படின்னா இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று மனத்தளர்ச்சி அடையாமல் தக்க முயற்சி செய்தால் அச்செயலை செய்து பெருமை பெறலாம். ஸோ இந்த டைரக்ஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு சிரமமான விஷயம் கிடையாது அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி ஒரு 7-8 படம் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக, நிறைய விருதுகளை வாங்கிய படங்களின் தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும் பத்தாது, நான் ஒரு டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி களத்தில் இறங்கி மனம் தளராமல் உழைத்து இந்த அளவுக்கு வந்து பார்த்த உடனே இங்கே அப்படியே டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் ஆகிற அளவுக்கு உள்ள புழுக்கமாக இருக்குது. ஒரே படத்தில் ஃபயர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அப்படியே அடுத்தது என்ன, இந்த சீனோட அடுத்த ஷாட் என்ன, அதுக்குள்ளே வெட்டி விட்டாரையா அப்படின்ற மாதிரி என்ன டென்ஷனில் இருக்க. நல்லா தானே இருக்கு. அதான் நீ தான் கற்றுந்தா. ஸோ இந்த ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய, அதுவும் பத்திரிகையாளர்கள் ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்மளும் மனசுக்குள்ளே இன்னொரு தடவை பார்க்கலான்னு தான் இருந்தது. அது முன்னாடி ரோவில் நம்ம, பின்னாடி ரோவில் அந்த ஃபயர்களுக்கு உண்டான மலர்கள் யார் யார் கொளுத்தி போட்டாங்களோ அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு மிகச்சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கும் ஜேஎஸ்கே சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினராக அப்ளிகேஷன் வாங்க போகிற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட ஒரு ஆக்டிவ் மெம்பராக, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் செயல்பட்டுருக்காரு. அவரை பற்றி குறிப்பிடும்போது தம்பி சொன்னார், ரொம்ப ஆச்சரியமான ஆள் அவர். கவிஞர் சொன்னார், ஒவ்வொரு விஷயத்தை அவருக்கு தெரியும், யாரை எங்கே டச் பண்ணால் என்ன செய்ய முடியும், என்ன கிடைக்கும்னு அப்பப்போ எல்லாத்தையும் டச் பண்ணவர் தான் அவர். அதனால் அவருக்கு தெரியும். இன்னொரு விஷயத்தை விட்டீங்க, அவர் அரசியல்லையும் இருக்கிறார். கரெக்டா? பத்திரிகை ஆசிரியர். ஸோ எல்லா துறையிலையும் அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யாரை பிடிச்சா என்னென்ன செய்ய முடியும்னு. நிச்சயமாக அது வந்து தப்பு செய்கிறதுக்காக இல்லை, தன்னை வளர்த்து கொள்வதற்காக, தன்னுடைய ஆர்வத்தை
தன்னுடைய படைப்புகளில் கொண்டு வருவதற்காக, அதற்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்காக, அதற்குண்டான வெற்றியை அடைவதற்காக நம்ம எப்படி வேணாலும் பயணிக்கலாம். மிகச்சிறந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து, அது இன்னைக்கு வரையில் அவர் எல்லா துறைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார் என்றே சொல்லலாம். இயக்குனர் துறைக்கு அவர் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேலை அற்புதமான வேலை. ஏன்னா நிறைய டைரக்டருக்கு இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய தயாரிப்பாளர்களும் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய நடிகர்கள் இப்போ டைரக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நிலவரதுக்கு 2 காரணம். சினிமா இண்டஸ்ட்ரி முதல்லலாம் மிக சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எப்பவுமே நம்மளை ஓல்டு ஸ்கூலில் சேர்த்துட்டார். இப்போ பேசும்போதே சொல்லிட்டார், அதாவது அந்த காலத்து தயாரிப்பு நடிகர் பாண்டியராஜன் சார் நம்மளெல்லாம். சினிமாவுக்கு வயசே கிடையாதுங்க. சினிமா என்றைக்குமே சினிமா தான். ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரையிலும் சினிமா என்பது சினிமா தான். சினிமாவுக்கு வயசே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இருக்குமா சிவா, நம்ம 2 பேரும் ஒன்றா வந்தோம் சினிமாவுக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அவர் வர்றாரு, நானும் வர்றோம். எங்களுக்கு சினிமா தான் மூச்சு, சினிமா தான் வாழ்க்கை, சினிமாவை தான் எல்லாமே. சினிமாவை தவிர வேறு எந்த வேலைக்கு செஞ்சாலும் நமக்கு 5 பைசாக்கு பிரயோஜனப்படாது. ஒரு பெட்டி கடை வைக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவன் தான் இந்த சினிமா துறையில் இருக்கிறவன். உண்மையிலுமா வியாபாரிகளாக இருக்க முடியாது. பாருங்கள், வியாபாரம் ஒழுக்கமாக பண்ணிகிட்டு இருந்தவர் டைரக்டர் ஆகிருக்காருன்னா பாருங்கள், கலையுடைய டைரக்டர் ஆகிட்டுன்னா வியாபாரி ஆக முடியாது. அது பெரிய சிக்கலான விஷயம். எனக்கு தெரிய ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் ஒரு டைரக்டரை எந்த விதத்துலேயும் துன்பப்படுத்தாமல் டைரக்டருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்த தயாரிப்பாளரில் ஒருத்தர் தான் சிவா. உண்மையிலே நான் பெருமைக்காக சொல்கிறேன். ஏன்னா சிவா மாதிரி ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தமான விஷயம். எத்தனை பேருக்கு அவங்க முன்னணியில் அவங்க வெற்றி படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிற நடிகர்களை எல்லாம் உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டவர்கள் அவர் ஒருத்தர். இந்த திரை உலகத்தில் குறிப்பாக மறந்து போகிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த நன்றி என்றது. மறைந்து போன மனோரமா அவர்களில் நான் முதல்ல அவங்க ஒரு காலத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏவிஎம் படத்தில் இந்த பாண்டியராஜன் சார் படம் பாட்டி சொல்லி தட்டாதே, அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு ரேஞ்சில் பண்ணாங்க. கிழக்கு வாசல் படம் பண்ணும்போது தியாகராஜன் சார் சொன்னார், இந்த அம்மா கேரக்டருக்கு வேற ஒரு மேடம் பேரை சொல்லி அவங்க பேரை சொன்னாங்க. எனக்கு சார் அந்த மனோரமா ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவங்க அப்போ ஒரு பின்னடைவில் சந்திச்சுட்டு இருந்த நேரம். அப்போ வந்த உடனே அந்த படத்தில் மனோரமா ஆட்சி உள்ளே வந்த உடனே அவங்க அந்த கலரே மாறிச்சு. அந்த படத்தோட கலரே மாறிச்சு. அவங்க காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட் மதராகவும் அதுக்குள்ளே அவங்க காமெடியும் கொண்டு மிக்ஸ் பண்ணி, அதை தொடர்ந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தில் இந்த பெரிய கவுண்டிச்சி கேரக்டர் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கேரக்டர். அது நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன். அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் எத்து பல்லெல்லாம் நானே செட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த கதாபாத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த மாதிரி பண்ணி தொடர்ந்து என்னுடைய படங்களில் எல்லா படங்கள்லேயும் மனோரமா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு சின்ன தம்பி அது இதுன்னு அவங்க சொன்னாங்க, தம்பி சினிமாவில் மட்டும் இந்த நன்றியை மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில, என்னால் அதை உணர முடிகிறது. நன்றி என்பது மிகப்பெரிய வார்த்தை, மிகப்பெரிய உணர்வு. அதை கொண்டவன் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக இருந்து விட்டால் சினிமாவை நம்ம சொன்னபடி கேட்கும். சினிமா உலகம் தான் நம்பர் 1 உலகமாக இருக்கும்.
இது ஒரே ஒரு விஷயந்தான். இதை நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி சதீஷ் அவர்களுடைய இயக்கத்தை பற்றியோ அவர் எனக்கு இது பண்ணார் அது பண்ணாருன்னு இது நான் 40-20 வருஷம் நான் பயணிச்சிருக்கிறேன். என் தம்பி சொன்னார். இதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். கடைசி வரையிலும் அந்த நன்றி உணர்வை நம்ம மறக்காமல் இருந்தால் அவரோடு சேர்ந்து நம்மளும் வளரலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் உஷ்ணமான ஒரு விஷயம், முதல்லலாம் தமிழில் டைட்டில் வச்சா தான் படமே ரிலீஸ் ஆகும். இப்போல்லாம் இங்கிலீஷில் வச்சா தான் ரிலீஸ் ஆகுது இல்லையா சிவன்? ஃபயரு, அப்புறம் இந்த டிராஃபிக் எடுத்துக்கலாம். டிராஃபிக்கு அப்படின்னு ஒரு படம் வரும். யூ டர்னு, ரைட் டர்னு, லெஃப்ட் டர்னு. எப்பா தமிழில் டைட்டிலாக இல்லை? தமிழில் டைட்டில் வச்சுருந்துருக்கலான்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். பட் இருந்தாலும் இந்த ஃபயருங்கிறது உங்களுக்கு உங்கள் கதைக்கு பொருத்தமான பெயராக இருக்கலாம். அந்த தம்பி, அவர் பேர் என்ன, நம்ம ஹீரோ, அவர் தனியாக கத்திக்கிட்டு இருந்தார் ஒவ்வொருத்தருக்கும். அது எவ்வளவு ஒரு தன் படத்தை முன்னிறுத்துவதற்காக படம் முடிஞ்ச கடைசிலையும் உழைக்கிற ஒரே ஹீரோ அவர் தான். இந்த எல்லா ஹீரோக்களும் இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சாட்சி அகர்வால், சாந்தினியா, என் பேர் சாந்தினி, காயத்ரி, அப்புறம் அனு, அப்புறம் அவங்க பயங்கர டெம்டிங்காக இருந்தது. ரக்ஷிதா, ஷி வாஸ் மோர் அட்ராக்டிவ் இன் சீரியல்ஸு. அப்போல்லாம் ரொம்ப சீரியல் புகழ். நல்ல பண்ணி இந்த மாதிரி கதாபாத்திரத்தை அவங்க ஏற்று நடிக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயந்தான் நினைக்கிறேன். அது தம்பியோட ஃபயர் இருக்கே. டைரக்டரை வாங்க, டைரக்டரை இந்த ஃபயரெல்லாம் தனியாக வச்சுட்டு இருந்திருப்பார் போல் இருக்கு சிவா. ஏதாச்சும் காட்டியிருக்கார வெளியே? முதல் படமே நம்ம அப்படின்ட்டு நம்ம பார்க்குற மாதிரியே எடுத்திருக்காரு. எவ்வளவு நல்ல தேசிய விருதுகளை பெற்ற படத்தை எடுத்துவிட்டு என்ன சார் அவ்வளோதானா? இதுலேயும் ஒரு தேசிய விருதை பெறப்போகிற ஒரு உணர்வு இருக்கிறது என்பது மட்டும் மறந்து விடக்கூடாது. அதான், அதாவது இது தப்பான உணர்வே கிடையாது சார். ஒருத்தனுக்கு அது அவன் பட்டையை கிளப்பியிருப்பான் போல் இருக்கு. அவன் தனியாக நீ ரோட்டில் நடமாட்ட முடியாது. இந்த ஹீரோ யாரை பார்த்தாலும் கை வைக்கிறான். நல்ல வேலை ரக்ஷிதா சாட்சி பக்கத்தில் என்ன உட்காந்து வச்சிட்டாங்க. அதனால் நீ தள்ளி போயிட்ட இல்லை? நான் ரொம்ப சேஃபான ஆளுப்பா. மானிட்டரில் இவர் தானே? சரி, நீ சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும். அந்த ஃபயர்லேயே சீக்கிரம் ஃபயர்ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரி ஒரு இயக்குனர் சங்கம் வரவேற்கிறது. ஒருத்தர் டைரக்டராக வரணுன்னாவே, ஒரு தயாரிப்பாளர் டைரக்டராக மாறுறாருன்னாவே எனக்கு ஒரு இது என்னென்னா, ஒரு நல்ல நம்ம 10 அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருப்பார்கள். ஒரு கோ டைரக்டர் உதவிகரமாக ஒரு நல்ல ரைட்டர் உதவிகரமாக இருந்திருப்பார்கள். இல்லைன்னா புதுசாக தயாரிப்பாளரெல்லாம் பெரிய டைரக்டர் ஆக முடியாது. கைத்தட்டுங்க இதுக்கு. ஆக எங்கள் இயக்குனர் சங்கத்தின் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு சிறப்பான படத்தை இயக்கியிருக்க முடியாது. கரெக்டாக சிவா? ஆக உங்களுடைய நமது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் கோ டைரக்டர், இணை துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மியூசிக்கை பற்றி பேசணும். எங்கே மியூசிக் டைரக்டர்? ஆமாம், பின்னிட்டார். இன்னும் வேறு வித்தைகள்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த நெருக்கமான காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாண்டிங் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா? ஓகே, ஒரு நிறைய ஃபீலிங் வச்சுருக்காரு. பெரிய கூட்டமாக இருக்கும் போல் இருக்குப்பா. இப்படியெல்லாம் சரி, வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பாட்டு. சரி, அந்த ரீரெக்கார்டிங் ஸ்டைல்லையே தெரிஞ்சது இந்த வாட் யூ வாண்டட் டு கன்வே. அந்த டைரக்டர் இன்னும் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டரோட ஃபயரை எல்லோரும் ஒரு மார்க்கமாக தெரியுங்க போல் இருக்கு. ஆமாம், இவங்களெல்லாம் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும்.
இப்படி ஒரு மிரட்டலான ஒரு படத்தை, ஆனால் நல்லா இருக்கு ஒரு காம்பினேஷன். அதில் நடித்திருக்கிற அனைத்து, அது நம்ம இவர் வந்திருக்காரு, நம்ம காமெடி கம் வில்லன் சிங்கம்புலி காட்டினோன்னு எனக்கு இப்போ நிறைய தோணுச்சு. ஸோ இதில் நிறைய திருப்பங்கள் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படத்திலே முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துக்கொண்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள், ரைட்டர்ஸ், ஒளிப்பதிவாளர் நல்லா பண்ணியிருந்தார், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை எடுங்க, எங்கள் உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எங்களுடைய கலைஞர்களை தொடர்ந்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, சரியான நேரம் பார்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. நைட் ஷோவாக போடுங்க, காலை காட்சியெல்லாம் இரவு 3 மணி காட்சி, இந்த மாதிரி கேட்டு வாங்கி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேணும். நான் ஃபஸ்ட் படமே பார்க்கணுன்னு நீங்கள் இல்லைன்னா ஃபஸ்ட் காப்பி வந்தோடனே எங்களுக்கு காட்டிடுங்க, அதுவரையும் தாங்க முடியல என்று கூறி உங்களுடைய ஆர்வத்துக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி நன்றி. தலைவருக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போது ஃபயர் பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஜேஎஸ்கே சார் அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். தலைவர் அவர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போட்டுவார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற திரைப்பட ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை. நான் இது வரைக்கும் பத்திரிகை சார்பாக நிறைய மேடைகளுக்கு போயிருக்கிறேன். பாடலாசிரியராக இந்த மேடைக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த ஜேஎஸ்கே சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய பாடல் அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. அது அந்த வரிகள் பிடிச்சதுனால தான் என்னை அவர் சந்தித்தார். அதுக்கு மூல காரணமாக இருந்த இசையமைப்பாளர் டிகே, அவர் நீண்ட நாட்களாக அவருடைய பயணிச்சுட்டு இருக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வாங்க, நீங்கள் வரிகள் கொடுங்க, சார் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். முதல் அறிமுகம் தான். ஜேஎஸ்கே சாரை மீட் பண்ணுறேன். அவர் எதுவுமே சொல்லலை, சிச்சுவேஷன் மட்டும்தான் சொன்னார். அந்த மழை சாங்கு அவர் ஆல்ரெடி என்னை கணிச்சிருப்பார். வரிகள் நல்லா இருக்குதுன்றதுனால தான் என்னை நேரில் சந்திச்சிருக்காரு. அவருக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட மீட்டிங் வந்து சார் கூப்பிட்டுருந்தாரு, வர சொல்லி இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, பட் எனக்கு ஆனால் முன்னாடியே ஏதாவது ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆல்ரெடி ஒரு 2-3 கொரியோகிராஃபர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எது நல்லா உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி சார் வந்து ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய ஆள். ஸோ அவரை பார்த்தாலே செட்டில் இருந்து எல்லாருமே கூட இருக்க எல்லாருமே நடுங்குவாங்க. அவர் கூட ஒர்க் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயந்து அப்படி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப மரியாதை ப்ளஸ் வந்து பயந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் செட்டில் சார் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டு, ரொம்ப ஃப்ரீடம். நமக்கு எந்த கொஷினுமே கேட்கல. ஸோ நீங்கள் தான் மனசு பார்த்துக்கணும் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி சார் என்ன எதுலேயுமே இன்வால்வே ஆகவே இல்லை. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சார் வந்து நிறைய மூவிஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கொடுத்தது, ரொம்ப ஹாப்பி நான். அண்ட் அது இல்லாமல் நம்ம ஆக்டர் நம்ம பாலாஜியும் அண்ட் காயத்ரி, ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 days தான் ரிஹர்சல் வந்திருப்பாங்க. பட் அந்த இப்போ பண்ணாங்கல்ல அந்த வெட்டிங் சாங் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி மழைலாம் பெஞ்சு இருந்தனால ரொம்ப அன்ஈவனாக இருந்தது. பட் அதுலேயுமே மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணி ஆடினது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இடம் தான் அது. ரெண்டாவது சாங் என்னென்னா, நாங்கள் ஒரு நைட்டில் முடித்த சாங் தான் அது. ஒரு 8:30 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், மார்னிங் 5:45 அந்த சாங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதில் ஆர்டிஸ்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணாலும் பட் இவங்க வந்து என்னென்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது தேங்க்யூ பிரதர். 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணலாம், சீரியஸாக அந்த சாங் அப்படி வந்திருக்காது. அண்ட் மியூசிக் டைரக்டர்
சாங் இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு எல்லா மூவிஸ்க்கும் நம்ம வெட்டிங் சாங் எப்படி ஹிட் ஆகுதோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. சாங் கேட்கும்போது ரொம்ப கேட்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ நைஸ் பிரதர். அண்ட் கேமராமேன் சார், நான் கொடுக்குற டார்ச்சர் எல்லாமே வந்து ரொம்ப அனுபவிச்சார் சார். எனக்கு இப்படி வேணும், எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போதும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. அண்ட் ஜீவா சார், நம்ம டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சார், நம்ம ஜேஎஸ்கே சார், ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சாங் வந்து முடிஞ்சு மார்னிங் ஒரு 5:30க்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே சார் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது அவர் ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். அண்ட் நாங்கள் அந்த சாங் முடிச்சுட்டு மார்னிங் ஒரு 5:45க்கு நாங்கள் முடித்த உடனே நான் கூப்பிட்டு என்ன மனசு எப்படி வந்திருக்கு சாங் அப்படின்னு கேட்டார். தெரில சார், ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ முடிஞ்ச பெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னாரு. இல்லை நல்லா வந்திருக்கு சாங் அப்படின்னு சொல்லி அவர் வாயிலேருந்து அந்த வேர்ட்ஸ் வந்தோடனே எனக்கு ஓகே சாங் நல்லா வந்திருக்கு அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அண்ட் உடனே சொன்னார், நெக்ஸ்ட் இன்னொரு சாங் இருக்குது, ஒரு டூயட் சாங் ஒன்று பண்ணணும், நீங்கள் தான் அதை பண்ணணும், வந்து பண்ணுங்கள், 2 days ஷூட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா, சரி சார், ஓகே சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னோடனே அந்த டூயட் சாங் வந்து என்னென்னா அந்த கதையை எனக்கு சொன்னார். ஸோ என்ன பண்ணணுன்ற ஜஸ்ட் அந்த சின்ன ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்தாரு. ஆனால் அது ரொம்ப ரொமான்டிக்காக யூஸ்வலாக போகாமல் டான்ஸ் மூமெண்ட்ஸும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஒர்க் பண்ண உடனே ரக்ஷிதா அண்ட் பாலாஜி ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டு அதுக்கப்புறம் ரக்ஷிதா அவங்க பர்த்டேக்கு நினைக்கிறேன் அந்த சாங் மட்டும் சின்ன இது மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபேன் பேஜில் அந்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நான் பார்த்துட்டு நல்லா பயங்கர வைரல் ஆச்சு. அப்புறம் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு ஒரு நாள் உட்காந்துட்டு எங்கேயோ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மச்சி இங்கே பாடுறா ஒரு சாங்கு ரக்ஷிதா வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பாரு, அப்படியே அடா காட்டுறா அப்படின்னு காட்டினா சாங்கை காட்டினாங்க. அப்போ அதை கொரியோகிராஃபி பண்ணது நான் தான் அப்படின்னா எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடா இப்படி காட்டியிருக்கீங்க அவங்கள, அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்களேடா அப்படின்னா. இல்லைடா படம் வந்து ஸோ அந்த மாதிரியே அது தேவைப்பட்டது, அதனால் அவங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க, பட் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் தான் வந்து ப்ரெசன்ட் மீடியா, நீங்கள் தான் மூவிக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் மேலே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற மாதிரி பண்ணணும். ஸோ தேங்க்யூ சார், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். வணக்கம் எல்லாருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா வந்து சிவா சாருக்கு. ஏன்னா சிவா சாரை பார்க்காம இருந்திருந்தால் எனக்கு இந்த படம் கிடச்சிருக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி அவரோட ப்ராஜெக்ட் கம்பெனியில் நடந்த அக்னி சிறகுகள்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஜேஎஸ்கே சாரோட மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அங்கே ஒர்க் பண்ணி நான் அவரோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரேப்போ க்ரியேட் ஆச்சு. அதனால் அவரை நம்பி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. ஐ திங்க் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சாரை. அண்ட் படம் ரிலீஸ் ஆன அப்புறம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அடுத்து தேங்க்யூ. எனக்கு பெருசாக கோர்வே பேச வராது. முதல்ல நான் குற்றமில் பிரம்மா சாருக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கலான் இருக்கேன். அந்த படம் மூலிமா தான் ஜேஎஸ்கே சார் எனக்கு பழக்கம். ஸோ ஞாபகம் வச்சு ஒரு 8 வருஷம் கழிச்சு என்னை கூப்பிட்டு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சாருக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்தில் எல்லாம் டீமாக ஒர்க் பண்ணோம். நிறைய வாட்டி நான் நியூஸ் ரிலேட்டட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், கேமராமேன்கிட்ட பேசியிருக்கேன், அப்புறம் மானஸும் நிறையா பேசியிருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே டென்ஷனாக தான் ஒர்க் பண்ணுவோம். என் அசிஸ்டன்ட் சுதர்சனுக்கு நன்றி சொல்கிறேன். அவர் டெய்லி ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது கேட்பார், சார் இன்றைக்கி படம் லாக் ஆகிடுச்சான்னு. இப்போ லாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போவேன். 2 நாள் கழிச்சு ஜிஎஸ்கே சார் திருப்பி ஒரு வெர்ஷன் பண்ணி பார்க்கலான்னு. இப்படி தான் கண்டினியூட்டாக எங்கள் ஒர்க் போயிட்டே இருக்கோம். இந்த படத்துலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரஷ்ஷை பார்த்துட்டு பாலாஜி சார் தான் சொல்லுவேன். ஃபுல் என்ஜாய்மெண்ட் அவர் லைஃப்பில் இந்த படத்தில். சிம்பு சாருக்கு எப்படி மன்மதனோ அந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த படம் அமைஞ்சிருச்சு. வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் நடித்த ஃபீமேல் லீட்ஸ் எல்லாருமே இந்த படத்துடைய கருவை புரிஞ்சால் தான் இதுக்கு ஒத்துக்க முடியும். அது புரிஞ்சு இது சொசைட்டிக்கு நல்ல மெசேஜ் சொல்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் நான் தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததா சின்ன திரையில் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க இவங்க. இப்போது வெள்ளித்திரைக்கு வந்திருக்காங்க. ஃபயர் படத்தில் ஒரு அருமையான கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க. அனு அவர்களை பேச அழைக்கிறோம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங், எல்லாமே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு ஆல் த்ரூ அவுட் த மூவி இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் எஸ்கே ஜீவா சார். என்னை வந்து ஜேஎஸ்கே சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு டேரக்டாக ஒரு கான்டாக்டாக வச்சு பேசி சொன்னார், ஹவ் இஸ் இட் கோயிங் டு பி, இந்த கேரக்டர் எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு.
ஸோ அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாக சாரோடே இருந்து பண்ணனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட். ஏன்னா அங்கங்கே வந்து கூடவே எப்படி கைட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ a great opportunity. தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் crew. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்ததாக நம்ம அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எல்லாமே சொல்லிட்டாங்க, சாரை பற்றியும் பேசிட்டாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. இங்கே சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்ஆர் போயிட்டுருக்காச்சா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபுல் ஸ்டேஜாக நம்ம ஆர்ஆர் ஃபுல்லுமே நம்ம பண்ணிடுவோம். அப்போ சார் பார்ப்பாங்க, ஜீவா சாரும் பார்ப்பாங்க. அப்போ அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்ஆர்லேயே ஆகட்டும் சரி, நம்ம ட்ரெய்லரில் டீசர்லேயே ஆகட்டும் சரி, அந்த ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ளோ ஒன்று பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோவையும் கெடுக்காமல் நான் இன்னொரு இடத்துல பண்ணி வச்சுருக்கிற மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து போஸ்ட் பண்ணி அந்த படத்தோட அந்த ஸ்பீட் குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு போகிறத வந்து பார்த்திங்கன்னா சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு விஷயத்த வந்து. அப்புறம் சின்ன சின்ன சவுண்ட், சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அது கொடுக்கும். ஒரு சவுண்ட், ஒரு சின்ன ஒரு சவுண்ட்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அதை வந்து எலோவேட் பண்ணி கொடுக்கும் ஒரு சீக்வன்ஸாக, ஒரு சீனை அப்படின்ற விஷயம் எல்லாமே நான் சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டனால சார்கிட்ட நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த விஷயத்தில். ஏன்னா கற்றுக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலுமே கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் நம்ம எடுத்துக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் நிறையா விஷயம் நான் சார்கிட்ட எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற டைமில் வந்து சார் வந்து பார்த்தார். அப்போ அவர் என்னோடய நம்பர் வாங்கியிருந்தார். சார் இந்த மாதிரி நான் மீட் பண்ணலாம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ ஒரு வாட்டி வந்து சார் எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி படம் பண்ணுறேன்ப்பா, நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட டெமோஸ் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சார்கிட்ட போனோம். அப்போ சார் வந்து மானஸ் சார் சொன்ன மாதிரி தான், எனக்கு நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று செஞ்சு கொடுங்க, ஒரு சாங் ஒன்று பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னார். நானும் சாங் பண்ணி காமிச்சேன். சாங் ஓகே, ஃபஸ்ட்டு சாங் ஓகே ஆயிடுச்சு. செகண்ட் சாங் வந்து என்னால் அவருக்கு சரியாக சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல, ஒர்க் பண்ணி கொடுத்ததில்ல. அப்புறம் அதை ஒர்க் பண்ணி அதுவும் ப்ராப்பராக முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார்கிட்ட வந்து என்னென்னா அப்போ கூப்பிட்டாரு. அப்போ வந்து சொன்னார் மைண்டில், தம்பி நான் உன்னை வந்து ஜஸ்ட் நான் நம்ம படத்தில் மீட் பண்ணலான்னு சொன்னதை வந்து திருப்பி ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி சார் வந்து எனக்கு கூப்பிட்டு எனக்கு இது ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த மேடையில் என்னை நிற்க வச்சதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதே மாதிரி என்னோடய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என் கூட வந்து டே அண்ட் நைட்டாக வந்து ஒர்க் பண்ண ஜெகன், அப்புறம் வந்து என்னோடய சிங்கர்ஸ், பார்ட்னர் சிங்கர்ஸு, லிரிக் ரைட்டர்ஸு, ஜீவா சார் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னோடய நண்பர்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக நமக்கு பரிச்சயமான சிறப்பாக நடிக்கக்கூடிய அனைவரையும் பார்வையாலேயே கட்டி போடும் அழகி நம் கதாநாயகி சாந்தினி அவர்களை பேச அழைக்கிறோம். உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாரை பற்றி ஃபர்ஸ்ட் தான் சொல்லியே ஆகணும். நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு, நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்ருக்காரு. அந்த வரிசையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இந்த ஃபிலிம். சார் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும் போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணோன்னு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம், பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு. கண்டிப்பாக இது போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு தோணுச்சு. அண்ட் படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார். எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணார். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். And I think really hats off to you and thank you once again sir. நம்ம படத்தோட ஹீரோ, செகண்ட் ஃபிலிம் 4 heroines. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடாக இருப்பார், ரொம்ப ஹார்ஷாக இருப்பார்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட்டே போனோன்னே இஸ் அ வெரி ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனஸ்ட்லி. தேங்க்யூ பாலாஜி, பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும். ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம். அண்ட் அதர் கார்ஜியஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடையுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஓபி சதீஷ் சார்,
இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை, போட்ட கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான். அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி நீட் ஆல் யோர் சப்போர்ட். படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்ததாக சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஃபயர் படத்தின் கதாநாயகிகளில் ஒருவர் ரிவால்வர் ரீட்டா படத்து மூலிமா மிரட்ட போகிறாங்க. காயத்ரி ஷான் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த மேடை தான் எனக்கு முதல் மேடை, முதல் அனுபவம். 2019 மலையாள சினிமா மூலமாக லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமாக நான் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் பீஸ்ட் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபயருங்கிற ஃபில்ம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்டுருந்தாரு, கதையை சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு நானும் சினிமாவுக்கு புதுசு தான். ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டு, கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் அடல்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே. ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடித்த உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி, ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். படம் மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைசர். ஸோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதே மாதிரி சதீஷ் சார், கேமராமேன், டிஓபி, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்கில் சத்தமாக சொல்லவே மாட்டார். என்கிட்ட வந்து அம்மா இப்படி அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார், ஃபஸ்ட்டு இந்த சாங்கை நான் கேட்ட உடனே, இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாங் வந்து நம்ம கேட்க தான் பிடிக்கும், ஆனால் அந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்துலேயும் திருமணங்கள்லையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜீவா சார், நீங்கள் சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு மெயினாகவே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாலா, சாந்தினி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் பாலா தான் ஹீரோ அப்படின்னோட, ஐயோ பாலாவா கோபக்காரராக இருப்பாரு, சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேனே பிக் பாஸ்லன்னு சொல்லியெல்லாம் பயந்து இருந்தேன். ஆனால் பாலா அப்படி கிடையவே கிடையாது. சரியான கைண்டான ஒரு பர்சன். ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இந்த இதில் நீங்கள் ட்ரெய்லர் டீசரில் பார்த்தீங்க, உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கண்டென்ட்டாக. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு அந்த ஒரு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா. அதனால தான் எனக்கு அந்த படம், அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு, அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் பாலா, உங்களுக்கு என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க அந்த சீன்ஸில் எல்லாத்துலேயும். அதே மாதிரி மானஸ் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி ஒரு 2 days தான் எங்களுக்கு ரிஹர்சல் இருந்துச்சு. ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணார், ஓகே நல்லா பண்ணுறீங்கன்னோட ஓகேன்னு இன்னுமே நல்லா பண்ணியாச்சு. மானஸ் தேங்க்யூ. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு. சாக்ஷி கூட, சாந்தினி, உமா, அப்புறம் ரக்ஷிதா, இவங்க கூட எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள், நீங்கள் தான் வந்து உங்கள் எழுத்துக்கள் தான் எங்களோட தலையெழுத்தையே மாறும். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் டெலிகிராமில் ஓடிடிலலாம் வந்து லிங்க் வரும், கிளியர் காப்பியெல்லாம் பார்க்கலாம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். அடுத்ததா நடிக்கிற நடிப்பு நம் ஃபயர் படத்தின் கதாநாயகி சாக்ஷி அகர்வாலை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காங்களே, இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு சாரியில் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு கை தட்டல் கொடுக்கலாம். வந்த உடனே I was like, நீங்கள் தானா? ஓ மை காட், ஸோ சர்ப்ரைசிங். பட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் டைம் எடுத்துகிட்டு இங்கே நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு கலந்துருக்க ரொம்ப ரொம்ப நன்றி.
தேங்க்யூ ஆல் த டிக்னிட்ரிஸ், நம்ம பாண்டியராஜ் சார், சிவா சார், முரளி சார் அண்ட் ஆல்சோ தனஞ்சயன் சார். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தேங்க்யூ ஸோ மச் ஜேஎஸ்கே சார். ஆக்சுவலி சார் எனக்கு ஃபயர் அப்போது ஃபயரே கிடையாது, இட் வாஸ் ஜஸ்ட் அ தாட். 2 years பேக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போன திவாலி டைமில் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ வென் he explained the thought to me, ஃபஸ்ட்டு நான் லைட்டாக பயந்துட்டேன். I was like, sir, are you sure, like, do we do this? பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடே சொசைட்டி. இந்த மாதிரி ஒரு தாட், ஒரு ஐடியா மாறி, அந்த ஐடியா ஒரு விஷனாக மாறி, ஒரு விஷன் பிளானாக மாறி இன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்றைக்கி ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப். ஸோ நல்லா வந்திருக்கு படம், கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டெம்ப்ட். ஸோ இப்போ ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தி என்டையர் டெக்னீஷியன், க்ரூ, காஸ்ட், எவ்ரிபடி ஹஸ் ஒர்க் ஹார்ட். பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ ஒரு அட்டெம்ப்ட், ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நீங்கள்லாம் படம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எனக்கு சாரிலாம் கட்டியிருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ டிகேக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் அண்டு நன்றி. டிகே சாங்கு செம்ம, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரெயின் சாங்கும் சரி, அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி, அதில் நடித்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். என்னென்னா நம்ம வந்து 18 வயசில் ஆக்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் மாடலிங், அதுக்கப்புறம் பிக் பாஸ். என்ன இருந்தாலும் ஆக்டிங்க்கு வந்து நான் புதுசு தான். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஈரமோ இல்லாத, அதாவது ஒரு பதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு களிமண்ணாக தான் வந்தேன். ஏன் நான் களிமண்ணுன்னு சொல்கிறேன்னா, அந்த களிமண்ணாக இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனால் அதை வந்து அழகாக ஒரு பொம்மையாக்கி இல்லைன்னா ஒரு பானையாக்கி அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணாக வந்து என்ன மொத்தமாக டைரக்டர் மட்டும் இல்லை, நம்ம குருஜி, அவர் குருஜின்னு தான் கூப்பிடுவேன், ஜீவா சார், த டைலாக் ரைட்டர், த கோ டைரக்டர் அண்ட் எவ்ரி திங். ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் வந்து என்கிட்ட இந்த மாடுலேஷன் சொல்லலாம் பாலா, இந்த மாடுலேஷனில் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்வாரு. ஸோ அது நான் கேட்டுப்பேன், ஏன்னா ரொம்ப நம்ம மேலே அக்கறை எடுத்து சொல்லுவார். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கேமராமேன், எப்படி சொல்கிறது, பாலா இந்த ஃப்ரேமில் வந்து செம்மையாக இருக்கீங்க, அந்த ஃப்ரேமில் செம்மையாக இருக்கீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவர் கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் காட்டின இன்வால்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணார், இந்த மாதிரி கதை இருக்குதுன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன், ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா, கசாப் பண்ணாமா நடிப்பான், அப்புறம் பார்த்துப்பான், இறங்குவான் பண்ணுவான், அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ கைத்தட்டோ இல்லை சட்டையை பிடிக்கிறதோ அது அப்புறம் பார்த்துப்போம், ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னென்னா இங்கே நான் வந்து அப்புறம் வந்து மானஸ் ரிஹர்சல் எல்லாம் போனேன். எதுக்கு போனோன்னா எப்படி ஒரு 1 வீக் போயிருப்போம் ரிஹர்சல். ஏன்னா இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தண்ணி ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது, நம்மளை சுற்றி வந்து அவ்வளோ டான்ஸஸ் இருக்காங்க, அவ்வளோ பொருள் செலவு இருக்குது. ஒரு நாளில் வந்து ஷூட்டை முடித்தேன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா நாங்கள் காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்டில் அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையாக என்னை ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணாக வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண வச்சுருக்காங்க இந்த படத்தில், ஒரு புரியாத சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்லை, அந்த கலர் தான் வந்து நான் கூட நடித்த ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல சிலை. ஸோ நான் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட்
ஆல் அதர் பீப்புள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்கே வந்திருக்க பெரிய ஜாம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நல்லா எழுதுங்கப்பா. ரொம்ப அடக்க ஒடுக்கமாக நல்லா அமைதியாக பேசிட்டு போயிட்டாரு. பெண்களுக்காக பிரத்யேக ஷோ போட்டாங்க. ஷோ முடிச்சுட்டு வந்த உடனே எல்லாரும் அவர்கிட்ட முதல்ல சார் உங்களோட விசிட்டிங் கார்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அடுத்த வாரம் ஆண்களுக்காக ஷோ போட்டாங்க. அப்பயும் அந்த பசங்களை வந்து சார் உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்கன்னு தான் கேட்டாங்க. நம்மளும் ஷோ பார்த்துட்டு அதை கேட்போமான்னு தெரியல. ஓகே, நன்றி சார். அடுத்ததாக பல வெற்றி படங்களை தந்த தயாரிப்பாளர், அது மட்டும் இல்லைங்க, இப்பொழுது பல வெற்றி படங்களில் அம்மா கிரியேஷன் டி. சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு படம் ஆரம்பித்தோடனே டைட்டிலில் புள்ளையார் சொல்லி மாதிரி நாங்கள் முதல்ல போடுறது ஊடக நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு தான். அது வந்து ஃபார்மாலிட்டிக்காக செய்கிறதில்ல, நம்ம உள்ளன்போடு தான் என்றைக்குமே செஞ்சிட்ருக்கோம். அதனால் ஊடக நண்பர்களோட எந்த விதமான மாற்று கருத்தோ வருத்தமோ இல்லை. சமீபத்தில் வந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சிலரால் திரிக்கப்பட்டு, சிலரால் ஃபோர்ஸ் செய்யப்பட்டு, சிலரால் பேசப்பட்டது. அவர் விளக்கமாக கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஊடக நண்பர்கள் இருக்கிற அந்த சபையில் அதை நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கணும். நான் இன்றைக்கி வந்து OTT பிஸ்னஸ் இல்லாமல், சேட்டலைட் பிஸ்னஸும் இல்லாமல், ஆல்மோஸ்ட் இந்தியும் கைவிட்டு போன கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் இந்த 2018 மாற தியேட்டர் நம்பி தான் சினிமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். தியேட்டருக்கு ஜனங்கள் வரணும், அவங்க வந்து படம் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கிறவங்களாம் சர்வைவ் ஆவாங்க. இந்த தயாரிப்பாளர் போடுற பேரோட வாழ்வாதாரம் எங்களுக்கெல்லாம் தப்பிக்கும். அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை பற்றிய பயத்தால் எங்களுடைய வேண்டுகோள் தான் தவிர தியேட்டருக்கு வர வைக்கணும் ஆடியன்ஸை. காலைல 6:30 மணிக்கு ஐயோ போயிடாதீங்கன்னு கத்த ஆரம்பித்தா இப்படி தியேட்டருக்கு கொண்டு வர்றது, இப்படி மக்களை படம் பார்க்க வைக்கிறது அப்படின்றது ஒன்று தான். எல்லா படத்துலேயும் குறை இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதை கொஞ்சம் ஒரு சீராக செய்யணும். அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம். நமக்குள்ள ஒரு சின்ன கோஆர்டினேஷன் வச்சுக்கலாம். ஒரு நாள் 4 நாள் இல்லாமல் பண்ணலாம், அல்லது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம், அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், சின்ன கோட் ஆஃப் ஆக்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் சில முயற்சிகளை எடுக்கிறோமே தவிர இது யாருக்கும் எதிரானதோ அப்படி கிடையாது. ஏன்னா 45 ஆண்டாக நான் பழகி கொண்டிருக்கிற அத்தனை ஊடகம் இங்கே தான் இருக்குது. யார் ஊடகம் என்றைக்குமே மாற்றுக்கிறது இல்லை. எந்த ஒரு ஊடகத்தோடும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, மன வருத்தமோ சண்டையோ போட்டதே கிடையாது. அதெல்லாம் தாண்டி இந்த ஊடகவியலாளர்களோட அவங்க கருத்து பிரச்சனையே இல்லை. இந்த ஊடகம்ன்ற பேரில் ஊடுருவிய சிலரால் தான் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை களையெடுக்க முயற்சி தான் என்பதை மீண்டும் ஒருவரை தெளிவுபடுத்தி, நான் உங்களுக்கு என்றென்றும் உங்களோட அன்போடும் நன்றியோடும் ஒரு நட்போடும் இருப்போம் என்பதை மீண்டும் இந்த இடத்துல உங்களை எல்லாத்துக்கும் நான் உறுதிப்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர் JSK என்னுடைய வாழ்க்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் என்றால் கண்டிப்பாக JSK. அவர் வந்து ஒரு நவீன ஹிட்லர். வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படி மாதிரி ஹிட்லர். ஏன்னா உன்னை நினச்சிட்டு அதை நடத்தியே ஆகணும், செஞ்சே ஆகணும், முடிச்சே ஆகணும். அதில் மாற்றமே கிடையாது. அது நிச்சயமாக முடியாது, நமக்கு தெரியும், நான் முடிச்சிடுவார். நான் அப்போ அடிக்கடி அவருக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பெற்று வளர்த்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும், அதை கட்டிட்டு வாழ்ந்த மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவு தாங்கியிருக்காங்க. நமக்கு அப்பப்போ பார்க்கும்போதே டென்ஷன் ஆகுது. ஒரு விஷயத்தையும் சொன்னால் அதை செஞ்சு ஒரே ஆட்டம், இதை பண்ணி ஆகணும், பண்ணி ஆயிடணும். டைரக்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தா டைரக்ட் பண்ணிடணும். அது இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு அடிப்படையில் ஒரு அன்பு இருக்கும். ஆனால் திட்டமிடுதல் பிரமாதமாக இருக்கும், துணிச்சல் இருக்கும் பயங்கரமாக. நீங்கள் ட்ரம்ப் முன்னாடி போய்ட்டு வச்சுட்டு கால் மேலே கால் போட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பார் அவர். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அவர். ஆக்சுவலாக எது வேணாலும் தைரியமாக சொல்கிறது, தைரியமாக அப்ரோச் பண்ணுறது. நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னாலும் ஃபோன் பண்ணி எடுத்து டேராக பேசி இந்த ஃபோன்லேயே வேலையை முடிக்கக்கூடிய திறமை, இந்த மாதிரி பல்முகம் கொண்ட திறமைகள்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பர் அவர். அந்த அராஜகத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமை இருக்கும், அன்பு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு எடுத்தவர் தான் இந்த படம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த படத்தை வந்து ஒரு நண்பராக நான் வந்து அந்த படத்தை அவரை நான் அட்மையர் பண்ணவே இல்லை, ஒரு தயாரிப்பாளர் அட்மையர் பண்ணுறேன். அப்படி ஒரு பிளானிங், சொன்ன பிளான், சொன்ன டேஸு, சொன்ன பட்ஜெட். எனக்கு இப்போ கூட இங்கே பேசும்போது தான் தெரியுது அந்த சாங்கை 1 நைட்டில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேலே அவ்வளோ நல்லா இருந்தது சாங். வெல் கம்போஸ்ட் மாஸ்டர் ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஒரு நாளில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிருக்கேன். அவ்வளோ ஷார்ட்ஸு, ஃப்ரேமிங், மூவ்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி அவரோட எக்ஸிக்யூஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே லொக்கேஷன் பார்த்து நான் 2 நாள் நடிக்க போனேன். ஷார்ட் அவ்வளோதான், வந்தால் டக் 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 முடிச்சு நெக்ஸ்ட் போயிட்டு இருங்க.
ஸோ அந்த எண்டு ஃப்ரேமில் திரும்பி பரவாயில்ல நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே பிளானிங். ஒரு முதல் படம் பண்ணுற டேரக்டருக்கான எந்த விதமான ஒரு சின்ன சங்கோஜமோ சந்தேகமோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, எல்லாமே மைண்டில் வச்சுட்டு பிரமாதமாக ஒர்க் பண்ணார். அந்த வகையில் வந்து நான் படம் பார்க்கும் போதும் அது தெரிஞ்சுது, எங்கேயுமே ஒரு சின்ன ஃப்ளா இல்லை, இது மிஸ் பண்ணிட்டார், இது லாஜிக் விட்டார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட். எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வகையில் வந்து அது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு வழக்கமாக அந்த மெசேஜ் உள்ள கதையில் வந்து மேட்டர் இருக்காது, மேட்டர் உள்ள கதையில் மெசேஜ் இருக்காது, இது ரெண்டுமே இருக்குதுன்றது ரொம்ப ஒரு அழகான விஷயம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ம் ஒன்று பார்த்து. அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் அது ஒரு விதத்தில். அது கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து ஒரு பெரிய ரெவென்யூ பண்ணக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்குன்னு நான் 100% நம்புகிறேன். இந்த விழாவுக்காக சொல்ல நீங்கள் எல்லாருமே தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அது என்ன ஷேர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த படத்தை யாரும் வாங்கினாலும் அவங்களுக்கு ஜாக்பாட்டு தான். அந்தளவுக்கு வந்து தேட்டர் ரெவென்யூக்கான ஒரு தேட்டர் படம் அது முழுக்க முழுக்க ஒரு தேட்டரில் வந்து ஒரு மாசாக பார்க்கும்போது அப்படி இருக்கும். நீங்கள் அந்த ஒரு சாங்கு ஆகும்போது என்ன ஒரு உற்சாகம் தான் அது படம் பூரா இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு, ஒரு ஒண்டர்ஃபுல் மெசேஜோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுதான் முக்கியமாக வந்து அந்த படம் நிச்சயமாக கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். அது கண்டிப்பாக ஜேஎஸ்கேக்கு வந்து ஒரு பெயராக புகழாக மானிட்டரி எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஒரு பெரிய படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு இந்த படம். நான் கண்டிப்பாக ஒரு ஏரியா நான் கொடுங்க நான் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். அந்தளவுக்கு வந்து படம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன் அந்த மாதிரி. அதே போல் அந்த படத்துடைய கேமராமேன் சதீஷ், உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்து த பெஸ்ட் கேமராமேன் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். என்னுடைய படத்தில் அகனீஸ்வரர்களில் ஒர்க் பண்ணார், ஒரு கோ கேமராமேனாக தான் ஒர்க் பண்ணார். ஆனால் கூட ஒரு அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் நான் தான் கேமராமேன்ற மாதிரியே அந்த படம் பூரா வேலை செஞ்சேன். இத்தனைக்கு -டிகிரிஸில் ஒர்க் பண்ணோம், எங்கெங்கேயும் லைட் இல்லாமல் ஒர்க் பண்ணோம், ரொம்ப கடுமலையில் வேலை செஞ்சோம். எல்லாமே வந்து அப்படி ஒரு பவர், அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் பண்ணுற ஆள், அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண அந்த ஸ்பீடு, அவர் கொடுத்த குவாலிட்டி எல்லாமே வந்து அமேசிங். அது இந்த படம் நான் பார்த்தேன். அதே மாதிரி வந்து ஒரு கண்டிப்பாக வந்து இது ஒரு பட்ஜெட் ஃபிலிமில் பண்ண ஃபோட்டோகிராஃபிலாம் யாருமே சொல்ல முடியாது. இட்ஸ் எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி. கண்டிப்பாக வந்து சதீஷ்க்கு வந்து இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகள், மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. நானும் எங்கே போனாலும் யாரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும் சதீஷ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவேன், ஏன்னா ஏதோ ஒரு படம் கிடைக்கணும். அதில் நடிக்க வந்தபோது தான் ஜேஎஸ்கே அதுவும் அவரும் அதே மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தில் ஒரு கேமராமேனை போட்டால் கண்டிப்பாக அவர் கொடுத்த வாய்ப்பு பிரமாதம் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் டிகேட்ஸ் நைஸ், வெரி சாங், நான் 2 சாங் ரொம்ப அழகாக இருந்தது. ரீ ரெக்கார்டிங் ரொம்ப வெரி சென்சிபிளாக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அற்புதமான கதாநாயகிகள் 4 பேர் 5 பேர் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா, என்ன இந்த ஸ்டேஜ் ரொம்ப அழகுன்னா எல்லாருமே தமிழ் பேசுகிற கதாநாயகிகள் இவ்வளோ பேர் இருந்து ஐ ட்ரை டு லேர்ன் தமிழ் அப்படின்லாம் எல்லாருமே பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே வந்து அந்த கதையினுடைய கதாபாத்திரம் வந்து பொறுப்புணர்ந்து அதில் கொஞ்சம் என்ன தேவை, இப்படி ஒரு ஸ்பைஸ் கேட்குறா டேரக்டர்ன்ற அந்த சென்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் தேவைன்றதை புரிஞ்சு எல்லாருமே அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அது மாதிரி அந்த ஹீரோ பார்த்தா நல்லவனா கெட்டவனான்னு சொல்லவே முடியாது, அந்த முகத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒரு முகம். அது உங்கள் குரல் வந்து டப்பிங்கில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது படத்தில் பார்க்கும்போது ரொம்ப வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முகமாகவும் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸாகவும் நான் ஃபீல் பண்ணேன். இது இந்த மாதிரி இவர் மாதிரி நடிக்கிறான்னு எவர் மாதிரி இல்லாமல் ஒரு புது மாதிரியான ஒரு நடிப்பு ஒன்று கண்டிப்பாக அந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நிச்சயமாக ஆல் தி பெஸ்ட் பாலாஜி. அந்த மாதிரி வந்து இந்த படத்தோட எடிட்டர் பியூட்டிஃபுல்லாக இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கணுமோ அந்த கட்டிங் என்ன கிறிஸ்பாக இருக்கணுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஏன்னா இத்தினோண்டு லேகோட அந்த படத்துக்கு எடுத்துரும், அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஜீவா ஒண்டர்ஃபுல் கோ டைரக்டர், ரைட்டர், எவ்ரிதிங். படமே அவருதுன்ற மாதிரி எடுத்து போட்டு வேலை செஞ்சார். அவருக்கு ஒரு அருமையான நம்முடைய பாடலாசிரியர்கள் எல்லாருமே, ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த ஒரு நல்ல டீம் அமைஞ்சது ஜேஎஸ்கேக்கு. அவரும் அப்படியே அழகாக எல்லாத்தையும் கொண்டு போனார். ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம் ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்றதுக்கு இந்த வருஷத்துக்கான ஒரு உதாரணமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி பாண்டியராஜன் சார். வந்திருக்கீங்க, இந்த விழாவுக்கு சிறப்பிச்சு கொடுத்துருக்கீங்க, நட்புக்காக வந்திருக்கீங்க. இருந்தாலும் எங்கள் சினிமாவின் வந்து பொற்கால சினிமாவை தந்தவங்க நீங்கள், மிகப்பெரிய ஆளுமை நீங்கள் தமிழ் சினிமாவில். என்ன கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்றது முதல்ல நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு நன்றியை வணக்கம் சொல்லினா கவர் ஆகிடும். நன்றி சார். நன்றி சார்.
அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு தேனாண்டால் முரளி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நினச்சதான் சிவா சாரும் கொஞ்சம் பேசிட்டாரு. அதில் இன்னும் ஒரு சின்ன இந்த ரிவ்யூஸ் பற்றி அவர் சொல்லியிருந்தார். அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தையும் நானும் சொல்லிடுறேன் ஆரம்பிக்கு முன்னாடி. 2022 நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அப்பயே நாங்கள் பத்திரிகை ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சோம். என்னென்னா சிறு படங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்போ வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான் ஒரு வியாபாரமாக இருந்தது. அது ஒரு ரிவ்யூங்கிற பேரில் பல அந்த படம் அவங்க ரிவ்யூ சொல்கிறது தப்புன்னு நாங்கள் சொல்லலை, கருத்து உரிமைன்னு சொன்னோம். அதே நேரத்தில் அதுக்கு வர பின் விளைவுகளை அதனால் ஒரு 100 குடும்பங்கள் பாதிக்கப்படுது. ஒரு படம் இந்த ரிவ்யூனால் என்ன பாதிப்புனா ஒரு 100 குடும்பங்களுக்கு அது ஒரு தயாரிப்பாளர் தலையில் மொத்தமாக விழுந்துருது. அதனால் அது ஒரு வேண்டுகோளாக தான் நாங்கள் வச்சோம். மற்றபடி இன்றைக்கி சிறு படங்கள் இந்த வருஷத்தில் அதிக சக்ஸஸாக பார்த்தீங்கன்னா நிறையா சிறு படங்கள் ஓடி இருக்கு. அதற்கு காரணம் அதோடைய ரிவ்யூஸு. அந்த ரிவ்யூனால் படங்களை ஓட வச்சிருக்கவும் முடிஞ்சது. இந்த வருஷம் தமிழ் திரைப்படத்தில் அதிக வியாபாரங்கள் இப்போ வியாபாரங்கள் அவர் சொன்ன மாதிரி தியேட்டரை நம்பி வர்றதை நாங்கள் அன்னிலேருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். தியேட்டரை நம்பி தான் ஓடிடிங்கிறது அடிஷ்னல் பிஸ்னஸ். அதை நம்பி படம் எடுத்தால் நம்ம மாட்டிப்போம். ஏன்னா காலங்களில் ஓடிடியும் டவுன் ஆகும்போது மாட்டிப்போன்றதுனால திரையரங்கை நம்பி படம் எடுங்க அப்படின்னு எல்லா தயாரிப்பாளர்கள்ட்டையும் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அதுதான் இப்போ 2024 வந்துட்டுருக்கு. இந்த சிறு படங்களுக்கு இன்றைக்கி வியாபாரங்கள் ஒரு துளிர் விட்டுருக்கு. சிறு படங்கள் தான் அதிகமாக இந்த வருஷத்தில் ஓடி இருக்குது. நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் எந்தெந்த படங்கள் ஓடி இருக்குன்ற கணக்கெடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. அது அந்த முதல் நாள் ரிவ்யூ 2வது நாள் ரிவ்யூலனாலையும் ஓடி இருக்குது. அதே மாதிரி பெரிய படங்களோட பாதிப்பு என்னென்னா இது 100 படங்கள் பாதிக்கும் போது ஒரு 1000 குடும்பங்கள் அது 100 குடும்பங்கள் இது பாதிக்குதுன்னா பெரிய படங்களோட சரிவு ஒரு 1000 குடும்பங்கள். ஏன்னா அதோடைய பட்ஜெட்லேருந்து எல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 சிறு படங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஒரு படம் மொத்தமாக இண்டஸ்ட்ரியோட எல்லா விஷயங்களையும் பாதிக்கப்படும். அதனால தான் அவங்க ரிக்வெஸ்ட் வச்சாங்க. அதை நாங்கள் முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தோம். ஒரு யூனிட்டாக தயாரிப்பாளர்கள்ட்ட நாங்கள் திருப்பியும் அவங்கக்கிட்ட கேட்குறோம், ஒரு படங்கள் ஓடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேண்டும். அது சரியான முறையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு கேட்டுக்கிறேன். படத்துக்கான ஜேஎஸ்கே சார் இந்த படத்தோட ஜேஎஸ்கே சார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃபுட்டேஜ் காமிச்சார். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நல்ல மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. நம்ம பார்க்குறத ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் படத்தில் அது என்னென்னா வியாபாரத்துக்காக இது இந்த சாங்ஸு ட்ரெய்லர்ஸ் காரணம் அதை தாண்டி படத்தில் ஒரு பெரிய மெசேஜ் வச்சுருக்காரு. அது நானும் கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் நான் நிறைய படங்களை நேஷ்னல் அவார்டு வின்னிங் படங்கள்லாம் எடுத்து தயாரித்தவர் இப்போ திடீர்னு இயக்குனருக்கு வந்துட்டார், நடிச்சிட்டு இருந்தார். இப்போ இயக்கத்துக்கு வந்துட்டுருக்காரு. என்னன்னு யோசிச்சா இன்றைக்கி தயாரிப்பாளர்களை நம்ம ஒரு டைரக்டரை நம்பி தயாரிப்பாளர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி கரண்டில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே இயக்குனர் தயாரிப்பாளர்கள் தான் சக்ஸஸ் ஆகிட்ருக்காங்க. அவங்க தான் இந்த பிஸ்னஸே ரன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகள் போய்ட்டுருக்கு. ஏன்னா தன் படங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவர் அதை திங்க் பண்ணி தனக்கு இவ்வளோ படங்கள் தயாரித்தார். அவருடைய கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜெயிச்சிருக்காரு. படங்களுக்கு செலவுகள் அதிகமாக பண்ணியிருக்காரு. படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு, பேர் கிடச்சிருக்கு. பணம் கிடச்சிருக்கான்னு கேளுங்க ஜேஎஸ்கே சார்கிட்ட. அவர் அதுக்கு போராடிட்டு தான் இருக்கார். அதனால தான் இந்த படத்தை அவரே இயக்கி இதை ஒரு பட்ஜெட்டில் பிளான் பண்ணி நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நான் எங்கள் அப்பாவை பார்த்து ஒரு சின்ன படம் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்க அப்பாவை நான் பார்த்து நிறையா பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் யாரையுமே அந்த ஸ்கேலில் நான் பார்க்கல. காலங்கள் மாறுது, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் எல்லாமே மாற்றிருக்கேன். அந்த ஸ்கேலில் ஒரு டைரக்டராக நான் பார்க்கல. ஜேஎஸ்கே சாரை இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் பட்ஜெட்டில் இன்றைக்கி காலகட்டத்தில் எடுக்க முடியும்னா அவர் ஜேஎஸ்கே இதில் இந்த படத்தில் பண்ணி காமிச்சிருக்காரு. அதை கேட்டதில் தெரிஞ்சிச்சு. 100% சக்ஸஸ். இது இதில் இந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த படத்தோடைய உண்மை நிலவரம் அவருக்கு தெரியும்.
இதை எப்படி வியாபாரம் பண்ணுறதும் அவருக்கு தெரியும். அவர் பல துறைகளில் இருக்கார். இதை வந்து ப்ராப்பராக இதை வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இப்போ ஆர்வி உதயகுமாருக்குலாம் சாருக்குலாம் பேசிகிட்டு இருந்தார், இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகிடுங்கன்னு. கண்டிப்பாக ஆகிட்டு எப்படி பட்ஜெட்டில் படம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். அதை அவர் போயிட்டார், இருக்கும்போது சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி இதில் நடித்த ஸ்டார்ஸை ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் இயக்க முடியும், டீம் எல்லாமே இருந்தாலும் ஆர்டிஸ்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். இதில் வந்து நல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க, பாராட்டினாங்க. இவங்க எல்லாருமே ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க. பாலாஜி முருகதாஸ் வந்து 2 படம் பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தான் வரும், இன்னும் பெட்டராக வரும் எல்லாருக்கும். இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி மகுடம் சூடிய வெற்றி நாயகன், வெள்ளி விழா நாயகன், இப்படி பல பட்டங்களை சொல்லலாம். சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரை தன் நடிப்பாலும் இயக்கத்தாலும் கவர்ந்த நடிகர் மற்றும் இயக்குனர் திரு பாண்டியராஜன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு கடைசியில் பேச விடுறத பார்த்தா இது என்ன ரொம்ப பெரிய மனுஷன் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுலேயே முதல் ஆள் நான் தான், ஒளிஞ்சு நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன். இப்போ கடைசியாக என்னை விட்டுருக்காங்க. இதுக்கு தான் முதல்லே வரக்கூடாது. முதல்ல வந்தது கடைசியாக நான் இருக்கிறது எல்லாமே ஜேஎஸ்கே மேலே நான் வச்சுருக்க அன்பு, பாசம், நட்பு தான். அவர் படம் நான் நடிச்சிருக்கேன். அவர் நான் ஏதாவது வியாபாரமாக சம்மந்தப்பட்டிருக்குமா? எதுவும் இல்லை. என் குடும்ப நண்பர் ஜேஎஸ்கே. அவர் 25 வருஷமாக எனக்கு பார்க்க நினைக்கிறேன். எங்கள் வீட்டு விசேஷம் பண்ணாலும் அவர் வருவார், அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போவோம். அந்த மாதிரி அவர் நட்பு. ஆனால் அழுத்தம் நட்பு. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரு, போக முடியலன்னா, சார் இதான் காரணம் நான் சொல்கிறதுக்கு மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி நடந்திருக்கோம், அதுக்கு போயிருப்பீங்க, பரவாயில்ல விடுங்க, அவரே ஃபைனல் க்ளோஸ் பண்ணுவார். நிஜம் எது, யதார்த்தம் எதுன்னு புரிஞ்ச ஒரு அற்புதமான மனுஷன். அப்படி சினிமா எடுத்திருந்தார், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார், நடிக்க ஆரம்பித்தார். என்னது தப்புன்னு பார்த்தா நல்லா நடிக்கிறாரு. அப்படி பார்த்தா இப்போ டைரக்ஷன்ட்டார். சினிமாவில் அவர் தொடாத இடமே கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாம் சினிமாவை அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி சினிமாவை டைரக்ட் பண்ணி வந்து நடித்து வந்திருக்காரு. இவர் எந்த அளவுக்கு சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்காருன்றதுக்கு இங்கே பின்னாடி இருக்கிற கட் அவுட்டே உதாரணம். ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் தான் டைரக்டரு, அவர் தான் கம்பெனி. அவர் போட்டோவை எவ்வளோ பெருசு வச்சுருக்கலாம், போட்டோவே காணும். இதுலேருந்து தெரிய அனுபவம். நம்ம போட்டோவை இப்போவே பெருசாக வச்சா மற்றவங்களுக்கு சார் போட்டோ இப்போயே பெருசாக வைக்கிறாரு, அப்புறம் பெருசு பண்ணிட்டாருன்னா நம்மளை தூக்கிடுவார். இதெல்லாம் வரும். உள்ள மனசு சைட்டாக போடும். நம்ம இப்போ தான் பெருசு வச்சோம், அடுத்து கட் அவுட் வச்சுருவோம், இப்படின்னு நம்ம மேலே ஆசை வரும்னு. அதுவே கிடையாது. ஜேஎஸ்கே எங்கே இருக்காருன்னு தேடுறாங்களெல்லாம் கணு தேட வச்சிடல. முதல்ல விளம்பர பிரியர் இல்லைன்றத தெரியப்படுத்தல. அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் கேட்டுக்குவார். இது எப்படி அது எப்படின்லாம். எல்லாத்துக்கு மேலே ஒரு சிறந்த குடும்பஸ்தான். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அதான். அவர் நம்மளாம் மொபைல் ஃபோனில் அந்த பாட்டு இந்த பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு எதாவது வச்சுப்போம். அவர் ஃபோன் ஆன் பண்ணால் அவர் பொண்ணு சின்ன வயசில் பாடின ஒரு அற்புதமான ஒரு ராகம் அதான் வச்சுருப்பார். எப்போ பார்த்தாலும் தான் பொண்ணு பாடின அந்த குரலை கேட்கணும்னு ஆசைப்படுற ஒரு அற்புதமான தகப்பன். அதான் இந்த படம் முதல்ல எனக்கு காமிச்சார், பார்த்தேன். ஆளாளுக்கு ஒரு கருத்து. உங்கள் கருத்து என்ன, நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் போல. ஆனால் யோசிச்ச பிறகு தெரியுது எவ்வளோ உஷாரான ஆளுன்னு. டைரக்ட் பண்ணும்போது இந்த படத்தை எவ்வளோ நேக்கா பண்ணமோ அவ்வளோ நேக்கா பண்ணிக்கிறாரு. இப்போ கேட்டேன், சார் கதையை நீங்கள் எல்லார்ட்டையும் சொன்னீங்களா, கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நான் இப்படி நடிக்க மாட்டேன் அப்படி நடிக்க மாட்டேன். எல்லார்ட்டையும் நான் சொன்னேன்.
உங்கள் சீன் உங்கள் கேரக்டர் என்ன மொத்தம் இதான். அதுதான் ஒரு நல்ல தெளிவான டைரக்டருடைய குணம். உங்களை வச்சு நான் இதான் எடுக்க போகிறேன்னு தெளிவாக சொல்லிடணும். அங்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் முந்தானி எடுத்துருக்கேன் சீனியர் டக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணா ஐயோ நான் நினைக்க மாட்டேங்க திடீர்னு சொன்னார்ல அங்கே போய் டார்ச்சர் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம். கரெக்டான டேரக்டருங்க, நல்ல அனுபவமான டேரக்டருங்க முதல்ல சொல்லுவாங்க இது கதையில் தேவைப்படுதுமா, உங்களுக்கு ஐடியா இருக்கா, விருப்பம் இருக்கா, இல்லைன்னா நான் கதையை மாற்றிடுறேன், ஒரு சீனை மாற்றிடுறேன்ட்டு. அதனால் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எங்கன்னு ஒரு படம் விஜயகாந்த் சார் ப்ரொடியூசரு, அவர் ஆக்ட் பண்ண படம். அதுக்கு முன்னாடி கதை வேறு ஒருத்தர் சொன்னாங்க, அப்போ வேறு ப்ரொடக்ஷனு, அப்போ ஒரு சம்பளம் பேசினாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பேசினார். பேசும்போது சம்பளம் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு சம்பளம் சொல்லிட்டாரு. ஓகே சார், ஓகே டக்குன்னு ஓகேன்றீங்க சார், நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க இதான் சம்பளம்ன்றீங்க, உங்கள்கிட்ட போய் பேசுகிறதா அது தப்பு சார், சந்தோஷமாக சொல்கிறேன் இந்த சம்பளம் ஓகேன்ட்டேன். அவர் ஹாப்பின்ட்டு வேலை பண்ணுறார். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஃபோனு, ஐயோ வேறு ஏதோ குழப்பிட்டாங்க பொழுது, ஏதோ கை வைக்க போகிறாங்க. அது பார்த்தா மறுபடியும் சாரே பேசுகிறார். அது சார் சொல்ல மாட்டேன்ட்டேன், அந்த படத்தில் ரீமேக் அது மலையாளத்துலேருந்து இருக்கிறாங்க, உங்களுக்கு பேண்ட்டை கழட்டுற ஒரு சீன் வருது, அது உங்களுக்கு சொன்னாங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையா சார், 5000 கழட்டினாலும் பரவாயில்ல, ஜனங்க சிரிக்கணும் அதான் முக்கியம், நமக்கு இதெல்லாம் கிடையாது சார். இல்லை சொன்னாங்களா கேட்டேன், அதுக்கு தான் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கை தேர்ந்த சினிமா கலைஞர் அதான் கேட்பாங்க. ஒரு விவரமானவங்க அங்கே போய் துன்புறுத்தாமல் கேட்பாங்க. அதனால் இவர் எல்லார்ட்டையும் சொல்லி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு என் படம் ஒன்று ஞாபகம் வருது. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், மகன் ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்தேன். சாரும் அந்த படம் பார்த்தார், ஜேஎஸ்கே சாரும். அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எழுதணுமா நம்ம, அந்த கதை என்னென்னா அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாது, என் அசிஸ்டண்ட்கிட்ட சொல்ல முடியாது, என் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்ல முடியாது, என் பசங்கிட்ட சொல்ல முடியாது. அப்புறம் ஆனால் நல்ல கதை சொல்ல இந்த மனுஷனை புத்தி இப்படி போச்சு, ஐயா இவ்வளோ மட்டமான நாளாகுது, இப்படி தான் நினச்சிட்டாங்கன்னா என்ன வருது பயம். ஆனால் நல்ல கதை யோசித்தேன், 1 மாதம் யோசிக்கிறேன், கதை எழுதிட்டேன், எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாம்னு. அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன், நமக்கும் இந்த சினிமா இவ்வளோ நாளாக சோறு போடுது, இவ்வளோ யோசித்த பிறகும் இந்த தாட்டை சொல்லலாம் இப்படி. ஆனால் படம் எடுத்துட்டா எல்லோரும் ஒத்துக்குவாங்க, கதை நல்லாயிருக்கும். ஆனால் எடுக்கிற வரைக்கும் உயிர் போகுது. அந்த படம் ஷூட்டிங் முடிச்சோடனே ஓன்னு தனியாக உட்காந்து அழுகுறேன். 10 நிமிஷம் படம் தான், ஓன்னு உட்காந்து அழுகுறேன் வீட்டில். எப்போ இந்த படம் எடுத்து முடிச்சுட்டாப்பா, இங்கிலீஷில் எடுத்தேன். அது பாண்டியராஜன் இங்கிலீஷ் படம் எடுத்தேன், நான் இங்கிலீஷ்லையும் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை, நேஷனல் அவார்டு அனுப்புவோம். உடனே ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம், வரவங்களாம் பார்ப்பாங்கன்ட்டு. அது போனவங்க திரும்பி வந்துச்சு, நமக்கு வரல. ஆனால் நான் சும்மா இல்லை, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன். அப்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆச்சு. அவன் சவுத் ஆஃப்ரிக்காவில் நீ விருப்பம் வந்தால் வா நான் ஃபெஸ்டிவலுக்கு, ஏன் விடுவானோன்ட்டு நான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை. அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் முடித்து ஒரு 2 வருஷம் பொறுத்து யூடியூப்பில் போடலாமான்ட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போட்டேன். அவங்க 60-40 அக்ரிமெண்ட்டு, எனக்கு 60%, அவங்களுக்கு 40%. சும்மா போட்டு வச்சுட்ட படத்தை கொடுத்தா 1 மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது பெருசு இல்லை. அந்த படத்தை இது வரைக்கும் 2,80,00,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்தது. எடுத்த உடனே பார்த்தா என்ன காட்டியா எப்படி வந்துச்சு, படம் பார்த்தவங்களும் அழுகுறாங்க ஃபீல்டில். அந்த ஃபீலிங் தான் ஜேஎஸ்கே சார் படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது.
இந்த படத்தில் இந்த ஃபீல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்கிற மெசேஜ் இல்லை, அற்புதமான மெடிசன். ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை தேன் தடவி கொடுத்தா தான் போய் சேரும். அழகாக இதை எங்கேயோ கொண்டு போகிறாரு. எப்படின்னு பார்த்தா கடைசியில் கொண்டு போய் அற்புதம் முடிஞ்சாரு. எல்லாம் சொன்னாங்க தியேட்ரிக்கலி பயங்கர வசூல் ஆகுன்ட்டு. அது உதட்டளவு இல்லை, உள்ளத்தால் உணர்ந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே மிஸ் ஆனதில்லை. இதை அவர் ஒன்றும் தப்பான படம் நோக்குக்க அவர் போல முதல்ல அந்த ஹைலைட்டை பிடிச்சாரு, கிளைமேக்ஸ் என்னன்னு பிடிச்சாரு. இதை நோக்கி தான் கதை போதுன்னு அதுக்கு இந்த படம் திகட்டாமல் போனதுக்காக அங்கங்கே தேன் தரணும் அழகாக கொண்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி துணிச்சல் எல்லாருக்கும் வரணும். அது இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே நான் படம் பார்க்கல ஆனால் பிடிச்சிருக்கின்றாங்க. கொஞ்சம் பார்த்ததுலேயே ஒரு டெமிட் வருது. இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட ஜேஎஸ்கே மாதிரி ஆயிரக்கணக்கான டைரக்டர்ஸ் தமிழில் உருவாகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஜனங்களுக்கு தேவையான விஷயத்த மருந்து தடவி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஓடும். அவருக்கு எல்லாத்துலேயும் அனுபவம், படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும், எல்லா அனுபவத்தையும் அனுபவம் கொள்வதெல்லாம் மொத்தமாக போட்டு ரிலீஸ் பண்ண போகிறாரு. நீங்கள் வாழ்த்துங்க, இந்த படம் வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக 2006 டிஸ்ட்ரிபியூட்டராக தன் திரைப்பயணத்தை தொடங்கி பின்பு விஜய் சேதுபதியின் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, ராமின் தங்க மீன்கள், குற்றம் கடிதல், தரமணி போன்ற சிறப்பான படங்களை தயாரித்து அதிலும் தங்க மீன்கள் குற்றம் கடிதல் படத்திற்காக தேசிய விருது பெற்ற தயாரிப்பாளர், நடிகர், தற்போது திரைத்துறையின் இயக்குனராக ஃபயர் படம் மூலம் களம் காண்பவர் என பன்முகம் கொண்டவர், உங்களின் வியாபாரி, எங்களின் முதலாளி திரு JSK சதீஷ்குமார் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். இது வெற்றி விழாவுக்கான ஒரு சால்வை எல்லாரும் கை தட்டலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல மேடையில் வந்திருக்கும் ரொம்ப நேரம் நான் காக்க வச்சிட்டேன் பாண்டியராஜன் சாரை, சாரி சார். பட் இருந்தாலும் எனக்கு உரிமை இருக்குது அவர்கிட்ட. நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. முதல்ல என்னுடைய டைரக்ஷன் டீம் அவங்கள கூப்பிடலான்னு ஆசைப்பட்றேன். கணேஷ், நீதி, பிரீத்தி எங்க, அனீஷ், ஜீவா சார், இன்னும் ஆனந்தன் ஒருத்தர், அவர் ஊரில் இல்லை தற்சமயம். இவங்க இல்லைன்னா இந்த படம் சாத்தியம் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு என் குடும்பத்தில் ஒரு ஆளாக இந்த படமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நடித்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம் வசந்த், ரவி, ஆர்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ளிட் அஜித், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மொத்த டீம், கேமரா யூனிட் எனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண ஸ்ரீ, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. பொதுவாக நிகழ்ச்சிகளில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பே இருக்காது. ஒரு வார்த்தையாவது அவங்க இந்த இடத்துல பேசணும்னு எனக்கு ஆசை. எல்லாம் ஆளுக்கு ஒரு வார்த்தையாவது 2 வார்த்தையாவது பேசிட்டு முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் பேசிடுறேன். வாங்க வாங்க. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்பாட்லேயே எதுவுமே பேச மாட்டேன். இது கூப்பிட்டோன்னே திடீர்னு தயக்கமாயிடுச்சு. சரி, திரும்ப நிச்சயமாக நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு, அது மட்டும் உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு யோசனை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, இன்னும் வளரணும். இதுக்கப்புறம் வேறு மேடையில் அதுவும் சார்கிட்ட அடுத்த படத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
டீமில் ஒரு ஃபீமேல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா குறிப்பாக நிறையா 4-5 ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் சில காட்சிகளுக்கெல்லாம் தேவையான விஷயங்களெல்லாம் ரொம்ப தைரியமாக போய் எல்லார்கிட்டையும் கையாண்டு ரொம்ப பக்கபலமாக இருந்தா பிரீத்தி. ஒரு நிமிஷம் பிரீத்தி பேசு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சினிமானா என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது சார் தான். நிறைய மிஸ்டேக் பண்ணேன், நிறைய திருத்தி விட்டார். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் தான், கொஞ்சம் நல்லா சார். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க எல்லா ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் படத்தை நல்லபடியாக தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. ஒரு டாக்டருங்க, ஆனால் வந்து படத்தில் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும், சினிமா தான் பேஷன் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் வந்து ஒரு சாங்கில் கூட நடிச்சிருப்பான். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலி இதான் என்னோட மொதல் படம், அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஆக்டிஸ்டாகவும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அதில் பாதி பேர் வந்து இதுதான் மொதல் படம் அவங்களுக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் மேன் ஆஃப் த ஆர்மி எங்கள் ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும். இந்த கதை வந்து ரொம்ப ஒரு போல்டான அட்டெம்ப்ட். இந்த அவசியம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக அலசி ஆராயப்பட்டு நிச்சயமாக வந்து ஒரு பதிவாக இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். சமீபத்தில் கூட வந்து பெண்களுக்கான பிரத்யேக காட்சி போட்டோம். சென்னையில் ஆட்டோ ஓட்டும் பெண்கள் ஓட்டுநர்கள்லாம் பார்த்தாங்க, ரொம்ப ரொம்ப ரசித்தாங்க. கிட்டத்தட்ட அவங்கள எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த படம். அதே மாதிரி வெறும் பாய்ஸ்க்காக ஒரு ஷோ போட்டிருந்தேன். பார்த்தவர்கள் எல்லாருமே மேடையில் இருக்கும் பாண்டியராஜன் சார், சிவா சார் உட்பட அத்தனை பேருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு. நீங்களும் விரைவில் பார்க்க போறீங்க. அதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மொத்த டீமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். பாலாஜி வந்து இந்த ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆகி ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 1க்கு 4 ஹீரோயின் ஒன்று சொல்லவே தேவையில்லை. நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்க்கும்போது புரியும். அதே நேரத்தில் சாந்தினி ரொம்ப குறிப்பாக சொல்லணும், சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா சாந்தினியை சொல்லலாம். நம்ம ஒரு ஸ்பாட்டில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே அவங்கக்கிட்ட போய் எனக்கு இதுதான் கதை, இதுதான் இன்றைக்கி எடுக்க போகிறேன், எனக்கு இதுதான் தேவைன்னா அவ்வளோ ஒரு ஒரு கோஆர்டினேஷன், கோஆப்ரேஷன். அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய இடம் காத்துட்ருக்கு. இதில் ஒரு துர்கா கதாபாத்திரத்தில் எல்லார் மனசுலையும் இடம் பெறக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சாந்தினி, தேங்க்யூ பாலாஜி. அப்புறம் சொன்ன மாதிரி இங்கே பிரிட்டி டால் சாக்ஷி அகர்வால். படம் பாருங்கள், படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. டே ஒன் ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த படம் கதை வந்து நான் வந்து இந்த கதைக்கு வந்து கதாநாயகன் தேடும் ஒரு காலம் வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கிச்சு. எனக்கு அந்த காசி கேரக்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு யாரும் கிடைக்கவே இல்லை. அது ரொம்ப நாள் கிடைச்சி தான் எனக்கு பாலாஜி. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹீரோயின்ஸ் இப்படி இத்தனை பேர் இருக்கணும் போது அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாக்ஷியை பார்த்து தான் கதை நரேட் பண்ணேன். அப்போவே இந்த கதையை வந்து தைரியமாக அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி இந்த ரோலை பண்ணதுக்கு சாக்ஷி அகர்வால், தேங்க்யூ ஸோ மச். குட் பிளேஸ்மெண்ட் இஸ் தேர் ஃபார் யூ. அதே மாதிரி காயத்ரி ரொம்ப துருன்னு இருப்பாங்க. இது முதல் படம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு. கிட்டத்தட்ட நான் வந்து தான் சொன்னேனே, இவங்கெல்லாம் வந்து என் ஃபேமிலி மாதிரி. இந்த படம் முடிஞ்சும் எங்களுடைய படம் ஷூட் முடிஞ்சு எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங், நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு தொடருது. ஷி ஹாஸ் அ குட் பிளேஸ்மெண்ட். ஒரு நிறைய பெரிய ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் குறிப்பாக கேமராமேன் அவர் சொல்லி ஆகணும். ஒரு இயக்குனரும் கேமராமேனும், அதுவும் எனக்கு முதல் படம். நான் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து கன்சீவ் பண்ணி அது காட்சிகளாக கொண்டு வர வேண்டியது வந்து ஒரு ஒளிப்பதிவாளரோட கடமை. எங்களுக்குள்ள புரிதல் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. நான் என்ன தேவைன்னு நினைக்கிறேன் அது எனக்கு. அதே மாதிரி ஸ்பாட்டில் திடீர்னு அவனு ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பாரு, நான் திடீர்னு வந்து இல்லை இதை இப்படி மாற்றுங்கன்னுவேன். எத்தனை வாட்டி எந்த விஷயம் சொன்னாலும் அது சலிப்பே தட்டாமல்
முகம் சொல்லிக்காமல் அது நாங்கள் ஒரு டே ஆரம்பித்து மறுநாள் காலையில் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன், ரொம்ப பிரமாதமான அவருடைய ஒர்க் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க இந்த படம் வரும்போது. ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளராக அவர் வரப்போகிறாரு. இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி சதீஷ் ஜி. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர், நான் ஃப்ரெண்ட்ஷிப் படம் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிச்சயமாக அவர்கிட்ட வந்து ஒரு அவர்கிட்ட நம்ம வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி வேணாலும் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி வந்து கூட எத்தனை டியூன் எத்தனை வாட்டி என்ன கரெக்ஷன் சொன்னாலும் பண்ணக்கூடியவர். அதே நேரத்தில் அது மாத்திரம் இல்லை, அவருக்கு அந்த திறமை இருந்தது. அந்த திறமையை வந்து நம்ம அடையாளம் கண்டு வெளியே கொண்டு வரணுன்ற முயற்சியில் நானும் அவருக்கு வந்து இந்த படம் வரும்போதே சொல்லிட்டேன், எனக்கு இந்த 2 சாங் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் சாங் போட்டு கொடுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம்தான் வாய்ப்பு தருவேன்னு. அதை வந்து சரியாக செஞ்சு சரியாக பயன்படுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு கூட சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்காரு. சிறந்த இசையமைப்பாளராக வருவார். வாழ்த்துக்கள் டிகே. என்னுடைய இந்த 2 பாடல்கள் இந்த படத்தில் வந்த பாடல்கள், ஒன்று மதுரை கவி, நீண்ட நாள் என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி ஒரு சிறந்த பாடல் கொடுத்துருக்காரு, கல்யாண சாங். அதே மாதிரி ரா, 2 பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதுக்கப்புறம் ஜீவா சார், நான் வந்து அநீதி படத்தில் தான் அவரை வந்து முதல்ல எனக்கு பரிச்சயம். அதுக்கு டைலாக் எழுதியிருந்தார். ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர். அவர் கூட பேசி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய எழுத்துக்கள், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரோட படங்கள் நான் பார்த்தேன். அப்போ ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறோன்னும் போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கணும். இது எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சினிமாக்குள்ளே வர முடியாது. டெய்லி நம்ம கற்றுக்கணும். புது விஷயங்கள்லாம் கூட கற்றுக் கொடுக்குறது யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அவர் அதுக்கப்புறம் ஆனந்தராஜ், அதுக்கப்புறம் என் டீம், அவர் குறிப்பாக வந்து சார் நான் இது இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுதா, நான் இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கேன்னு அவரோட சஜஷன்ஸ் சொல்லுவார் ஸ்பாட்டில். அவர் வந்து ஒரு புதுமை பித்தன் ஒரு பிரமாதமான படத்தை எடுத்தவர். அதுக்கப்புறம் கார்த்திகை வச்சு லவ்லி படம் பண்ணவர். ஒரு மூத்த இயக்குனர் தான். ஆனால் அந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி ஓரமாக தூக்கி வச்சுட்டு கூட ஒரு சக நண்பராக இருந்து இந்த படத்துக்கு வந்து பக்கபலமாக கூட இருந்து எனக்கு ஒர்க் பண்ணார். நன்றிகள் ஜீவா சார். அவர் வந்து அடுத்து என்னுடைய தயாரிப்பில் குற்றம் கடிதல் பாகம் 2 வந்து அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படம் விரைவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் பிரேம் எடிட்டர், ரொம்ப சிறப்பான ஒரு எடிட்டர். குற்றம் கடிதல்லையே எனக்கு வந்து அவரோட பணி ரொம்ப ஒரு ஆச்சரியமூட்டியக்கூடிய அளவுக்கு வியப்பாக சிறப்பாக பண்ணியிருந்தார். நீங்கள் பார்த்த வெர்ஷன் வந்து நானும் பிரேமா உட்காந்து சேஞ்ச் பண்ணது. குற்றம் கடிதலுக்கு முதல்ல வேறு ஒரு வெர்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் டோட்டலாக ஆர்டரே மாற்றணும். அப்போவே நாங்கள் கணிச்சோம் இந்த ஆர்டரில் இந்த படம் பண்ணால் டெஃபினட்டாக பேசப்படும்னு. அந்த அளவுக்கு வந்து அவர் எடிட்டிங்கில் வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இந்த படத்துக்கு வந்து நிறைய நாள் அவர் எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் எடிட்டிங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாதம் ஆகிருக்குமா பிரேம்? 5 மாதம் ஆகிடுச்சு. 5 மாதம் 2-3 ஆர்டர் பண்ணியெல்லாம் பார்த்து தான் ஃபைனல் பண்ணோம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. தேங்க்யூ பிரேம். அப்புறம் மானஸ் கோரியோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. சிறந்த நடிகரும் கூட, அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரணும். அனு கூட ஒரு எஸ்ஐ கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக யதார்த்தமாக பார்த்தவங்க. சிவா சார்லேருந்து எல்லாருமே பாண்டியராஜன் சார் கூட கேட்டார், அந்த எஸ்ஐ கேரக்டர் பண்ணவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லார் மனதிலும் வந்து பதியக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். படம் பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த நேரத்தில் வந்து மனோஜ், இந்த படத்தில் வந்து நடித்த மனோஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாளனுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இந்த மொத்த யூனிட்டுக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வழக்கம் போல் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய வெற்றிக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது நீங்கள் தான். இந்த படம் டெஃபினட்டாக மிக விரைவில், அதாவது ஆர்வி உதயகுமார் சாரும் சரி, பாண்டியராஜன் சார் இருந்த அத்தனை பேரோட அட்வைஸும், முரளி சார்லேருந்து எல்லாருமே ஒரு நல்ல டேட் பார்த்து வாங்க, வர படங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 படங்களோடு வந்து இந்த படத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்கன்னு இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்ல தருணத்தில் மிக விரைவில் இந்த படம் வந்து வெளியாக இருக்கிறது. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறது உங்களுடைய நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சப்போர்ட். இந்த படத்துக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு, அது வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு
பாண்டியராஜன் சார் சாரி, திரும்ப உங்ககிட்ட சொல்லிடுறேன், ரொம்ப லேட் ஆகிட்டேன். நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரே ஒரு புகைப்படம். என்னோட ப்ரொடக்ஷன், எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பார்த்த வசந்த், அப்புறம் என் ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு, சிவா, ரவி, ஃபோட்டோவில் அஜித், இந்த ஆர்ட் டைரக்டர் எங்கே இருக்காருன்னு தெரில, ஆர்ட் டைரக்டர் தேவா, எல்லாரும் ஒரே ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம். மேலே வாங்க. மனோஜ் சார் மேலே வாங்க, தயாளன் மேலே வாங்க. அப்புறம் மறந்துட்டேன், வெற்றிவேல் சார். இந்த படத்தில் வந்து ஒரு வெற்றிவேல் சாரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் அவருக்கு சொல்லவே தேவையில்ல, நன்றி. அது ஒரு சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் எனக்காண்டி பண்ணி கொடுத்தாரு. நன்றி. மேலே வாங்க, திருவாங்க. நண்பர்களே, ஒரு கூடுதல் தகவல். ஆண் பாவம் படம் வெளியாகி 39 ஆண்டுகள் ஆகி நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 40வது வருஷம். பாண்டியராஜன் சார் கரெக்டா? இந்த தகவலை கொடுத்தது வந்து நம்ம பத்திரிகையாளர் நண்பர் தேவராஜ் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் வந்து காலத்தால் அழியாத ஒரு படைப்பை கொடுத்த பாண்டியராஜன் சாருக்கு அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பேரு